நம்ம பட்டுப்பாவாடை சட்டையோட பேட்டர்ன் மேக்கிங் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். சரியா? இப்போ பட்டுப்பாவாடை சட்டை, பாவாடை வந்து பெட்டிக்கோட் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு பெட்டிக்கோட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். சட்டையில் வந்து இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வச்சு பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அண்டு கை வந்து பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறோம். பட்டுப்பாவாடை அப்படின்னாலே நமக்கு ட்ரெடிஷ்னலாக பல வருடங்களாக காலகாலமாக நம்ம பண்ணுறது பஃப் ஸ்லீவ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் கிட்ஸ் அப்படிங்கும்போதே ஸ்பெஷலாக நம்ம பண்ணுறது என்னென்னா பஃப் ஸ்லீவ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதை தான் நம்ம அந்த பஃப் ஸ்லீவ்லேயுமே 2 டைப் ஆஃப் பஃப் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். சரியா? ஓகே. ஃப்ரண்ட் இந்த மாதிரி இருக்குது, பேக்கில் தான் ஓப்பனிங் வைக்க போகிறோம். அந்த பேக் ஓப்பன் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளவுஸுக்கு ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி ஒரு ஓப்பனிங் வைப்போமோ அதை மாதிரி ஒரு ஓப்பனிங் பண்ண போகிறோம். அண்ட் பேக்கில் ஒரு டாட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணின டாட் வந்து ஹாஃப் டாட் பண்ணியிருக்கிறோம். ஹாஃப் டாட்லேயே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி க்ராப் டாப்பில் பண்ணணும். இது வந்து ஸ்பிண்டில் டாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அடல்ட்டுக்கு எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி. பட்டுப்பாவாடை சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் போடுவாங்களா? இல்லை, எல்லா அடல்ட் முதற்கொண்டு எல்லாமே போடுவோம். ரொம்ப ஸ்பெஷலாக கேரளாவில் பெரிய பிள்ளைங்க கூட என்ன சொல்கிறது, காலேஜ் பிள்ளைங்க கூட சூப்பராக ஒரு நல்ல ஒரு டைட் ஃபிட்டில் பர்ஃபெக்டான ஒரு பட்டுப்பாவாடை சட்டை போடுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். அப்போது அந்த மாதிரி எப்படி பண்ணுறது? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிட்ஸுக்கு பண்ண போகிறோம். அண்ட் அடல்ட் மெஷர்மெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அடல்ட்டுக்கு பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டர்ன் மேக்கிங் போகலாம். ஓகே. இப்போ நீங்களும் பாருங்கள், நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறத யூடியூப்பில் நீங்களும் பார்க்கலாம். நம்மளோட யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் எடுக்கிற ஒவ்வொரு வீடியோஸும் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பர்ஃபெக்டான ட்ரெஸ் மேக்கிங், உங்களுக்கு ஃபேஷன் டிசைனர் ஆகணும், ஒரு புட்டிக் வைக்கணும், அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இன்ஸ்டியூட் மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் ப்ரீ ரெக்கார்டிங் கிளாஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட கிளாஸ் வந்து ஒரு கிளாஸாக அவங்களுக்கு சென்ட் பண்ணி பர்ஃபெக்டாக நான் உங்களை கைட் பண்ணுவேன். அந்த மாதிரி நம்மளோட கிளாஸ் இருக்கும். ஒரு கிளாஸுக்குமே இந்த மாதிரி பிடிஎஃப் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த நோட்ஸ் மூலமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த நோட்ஸ் கையில் இருக்கும்போது நான் சொல்கிற வேர்ட்ஸ் ஒன்றும் இதுதான், இந்த கேல்குலேஷன் தான், ஏதோ ஒன்று நீங்கள் எழுத மிஸ் பண்ணால் கூட இதில் பர்ஃபெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதன்படி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரியா? ஒரு கிளாஸுக்கும் மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் சொல்லுவோம், எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படும், எந்த ஏஜுக்கு என்ன மாதிரி பண்ணணும், அடல்ட்டுக்கு என்ன மாதிரி பண்ணணும், எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் உங்களுக்கு, வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஆப் இருக்குது, ஆப் மூலமாக ஆன்லைன்லேயும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபுல் பேக்கேஜாகவும் இருக்குது. ஃபேஷன் டிசைனிங் 6 மந்த் ஃபேஷன் டிசைனிங் கிளாஸும் இருக்குது, 3 மந்த் ஃபேஷன் டிசைனிங் கிளாஸும் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் எனக்கு வந்து ஃபுல்லாக வேண்டாம், எனக்கு பேசிக்காக ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் அது மட்டும் போதும்னா ஷார்ட் டேர்ம் ஃபேஷன் டிசைனிங் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஆக்சஸ் வந்து இந்த கிளாஸுக்கெலாம் 3 இயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். பட் நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமாக பண்ணி பர்ஃபெக்டாக ஒவ்வொரு வீக்கும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் 3 மாதத்தில் ஒரு கிளாஸை முடிக்க முடியும். இன்னும் 6 மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆப்பில் வந்து ஒரு செப்பரேட் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. குர்த்திஸ் தனியாக, இந்த பட்டுப்பாவாடை சட்டை கூட ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வித் பிடிஎஃபோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த கிளாஸ் கூட நீங்கள் எடுத்து லேர்ன் பண்ணிக்கலாம். செப்பரேட் கிளாஸஸ், ஒரு பேண்ட்டு, சல்வார் பேண்ட்டு வேணுமா, இல்லைன்னா உங்களுக்கு கேதரிங் பேண்ட்டு, பட்டியாலா பேண்ட்டு, இல்லை ஸ்லிட்டட் கமீஸ், டாப்பு, இல்லை ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு, இந்த மாதிரி காலர் குர்த்தி, ரவுண்ட் காலர் குர்த்தி, அயனிங், சாரீ ப்ளீட்டிங் எல்லாமே செப்பரேட் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. 60% வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒரு மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா என்கிட்ட கேளுங்க. சரியா? இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலாம். நம்ம ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, கிளாஸுக்கு போகலாம். ஓகே. இப்போ நம்ம பேட்டர்ன் மேக்கிங் பண்ண போகிறோம். பேட்டர்ன் மேக்கிங் எப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பேக் பேட்டர்ன் எடுத்துப்போம். பேக் பண்ணலாம். நான் வந்து ஆன் ஃபோல்டில் எடுத்துருக்கிறேன். ஒரு ஹாஃபை ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துக்கலாம், ஒரு ஹாஃபை பேக்குக்கு எப்பவும் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். பேக் பேட்டர்ன் வந்து எந்த மாதிரி நமக்கு இங்கே இருக்குது அப்படின்னா பேக் வந்து 2 செப்பரேட் பீசஸ், இங்கே தனியாக இந்த 2 பீஸ்க்கும் இடையில சீம் அலவன்ஸ், ½ இன்ச் சீம் அலவன்ஸ் எடுக்கணும். பேக் ஃபோல்டு கிடையாது, 2 செப்பரேட் பீசஸ். ஃபேப்ரிக் கட்டிங்கில் நான் உங்களுக்கு அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரண்ட் ஆன் ஃபோல்டு. சரியா? அப்போ பேக்குக்கு
ஃபோல்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இங்கே பேப்பர் ஏன் ஃபோல்டில் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா, பேப்பர் 2 ஃபோல்டில் வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு ஃபோல்டில் தான் ஃபேப்ரிக்கும் போட போகிறோம். அப்போ அது வந்து ஹாஃப் ஷீட் இருந்தால் போதுமானது. அப்போது நான் இங்கே ஃபோல்டில் எடுத்துருக்குது ஒன்றா ஃப்ரண்ட்டாக எடுத்துப்பேன், ஒன்றா பேக்காக எடுத்துப்பேன். அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இங்கே வந்து பேப்பர் ஆன் ஃபோல்டில் எடுத்துருக்குறோம். சரியா? நான் இப்போ பண்ண போகிறது 1 இயர் சைஸ்க்கு தான் பண்ண போகிறேன். எனக்கு இப்போ நீங்கள் 1 இயர் சைஸ்க்கான செஸ்ட்டு, சீட்டு, வேஸ்ட்டு இதெல்லாம் சொல்லுங்கள். செஸ்ட்டு 18, வேஸ்ட்டு 18, சீட்டு 19. ஏன் இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னா, சின்ன பிள்ளைங்க 1 இயர்க்கு பார்த்தீங்கன்னா பாடி ஷேப்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது நம்மளை போல். இப்போ நம்மளை போல் அடல்ட்டுக்கெலாம் வேஸ்ட்டுக்கும் செஸ்ட்டுக்கும் சீட்டுக்கும் 10 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நமக்கு. பட் ஆனால் அடல்ட்டுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சேமாக வருவாங்க. அவங்களோட வளர்ச்சி வளர வளர தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். அதான் அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் 8.5. Waist length 7. Next 3 inches. இது வந்து ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் என்ன? அவ்வளோதானே. ஆம்ஹோல். சரி, ஆம்ஹோல் வந்து நம்ம கேல்குலேஷன்லேயே கிட்ஸு கொடுத்துருவோம். அதனால் அதை பண்ணணும்னு தேவையில்லை. அடல்ட்டுக்கு பண்ணும்போது பண்ணுனா போதுமானது. சரியா? இப்போ நம்ம பேப்பர் ஆன் ஃபோல்டில் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபோல்டில் இருக்கிறதுனால இந்த பக்கம் ஈக்குவலாக இருக்குது, பட் மேலே வந்து ஈக்குவலாக இருக்காது. ஒரு ஈவன் லைன் வந்து போட்டுக்கலாம். அப்போது இந்த 0 அப்படிங்கிறத நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் நான். அங்கேருந்து தான் நம்மளோட ட்ரெஸ்ஸோட லென்த் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்குறோம்? 0-12 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அந்த 0-12ங்கிறது என்னது? ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் லென்த்து, வேஸ்ட்லேருந்து வேஸ்ட் டு சீட். இதை தான் நம்ம பண்ணுறோம். வேஸ்ட் லென்த் என்ன கொடுத்துருக்கோம் இங்கே? இந்த 7 inches. வேஸ்ட் டு சீட்டு 3 inch. அப்போது அந்த என்ன சொல்கிறது, வேஸ்ட் லென்த்து 7 inches 7 + 3, வேஸ்ட் டு சீட் 3. அப்போ இந்த சீட் வரைக்கும் இங்கே தான் இந்த டாப் வந்து இருக்க போது. இதோட லென்த் வந்து சீட்டோட முடிஞ்சிருது. அப்போது இந்த 10 inch வருது. 7 + 3 10 inch வருது. எனக்கு 10 ஓகே அப்படின்னா அதோட முடிச்சுக்கலாம். பர்ஃபெக்டான ஒரு பட்டுப்பாவாடை சட்டை அந்த 1 இயருக்கு 10 inch கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பட் நமக்கு வேணும்னா இஃப் நம்ம பெரிய பிள்ளைங்களா இருக்காங்க, கொஞ்சம் கீழே இறக்கம் இருந்தால் நல்லாயிருக்கும்னா 1 inch or 2 inch, அப்போது 11 or 12 வரைக்கும் வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், வெறும் பர்ஃபெக்டான இந்த 10 inches மட்டும் நான் கொடுக்குறேன். அதை தாண்டி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலை. தேவைப்பட்டால் மட்டும் 1 இல்லை 2 inch ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ மேலே 0லேருந்து 10 inches மார்க் பண்ணிக்கிறேன். 10 inchesங்கிறது இது வரைக்கும் இருக்குது. இதுதான் என்னோட பாடிஸ், இந்த ப்ளவுஸோட லென்த்து. சரியா? இங்கே மேலேருந்து இங்கே வர இருக்கிற லென்த்து. அப்போ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், இடையில அப்படியே 0-10 வேஸ்ட் லென்த்து 7 inch அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இடம் 10ன்னு சொல்கிறோம் நம்பரிங் படி, இந்த இடத்த 12 அப்படின்னு சொல்கிறோம். நான் வந்து இந்த 0-1-1ங்கிறத நான் மென்ஷன் பண்ணலை. ஏன்னா நான் 1 or 2 inches எக்ஸ்டெண்ட் பண்ணலை. இவங்களுக்கு வெறும் சீட்டோட நான் முடிச்சுக்கிறேன். இதை தாண்டி 1 inch கொடுத்துருந்தேன்னா நான் என்ன பண்ணணும், 1 inchன்னு கொடுத்து நம்பர் 1 இந்த 12க்கு அடுத்து 1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். நான் வெறும் சீட் லைன் வரைக்கும் மட்டும்தான் இந்த பாடிஸை போட போகிறேன். சரியா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த 10க்கு நேராக ஒரு லைனும் போட்டுக்கிறேன். இது வேஸ்ட் லைன், இது சீட் லைன். இந்த 12ன்னு கொடுத்துருக்கிறது சீட் லைன். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணலாம், இந்த லென்த் வைஸ் நம்ம பண்ணிட்டோம். அடுத்தது 0-1ன்னு கொடுத்துருக்கு. 0-1 நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இந்த 1 or 2 inches ஆட் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், 0-2 அப்படின்னு கொடுத்துருக்கு. 0-2க்கு என்ன ஃபார்முலா, 1/4
செஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இன் ஃப்யூச்சரில் பிள்ளைங்க பெருசாக இருக்கிறாங்கன்னா வேறு ஃபார்முலா இருக்குது 0-2க்கு. இங்கே வந்து இதோட ஃபார்முலா 1/4 செஸ்ட். 18 டிவைடட் பை 4 என்ன சொல்லுங்கள்? 4.5. அப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன்? 4.5 இந்த இடத்துக்கு 0-2 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த 0-2ஓட அந்த லைன் பேர் என்ன? இந்த இடத்துல போடுற லைன் செஸ்ட் லைன். செஸ்ட் லைன். இது வந்து செஸ்ட் லைன், பட் ஆர்ம் ஹோல் டெப்த்து தான். அது ஆர்ம் ஹோல் டெப்த்துக்காக கொடுக்கறது தான் 0-2. ஆர்ம் ஹோல்ங்கிறது இந்த பக்கத்தில் வரும், பட் எது வரைக்கும் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது தான் ஆர்ம் ஹோல் டெப்த் அப்படின்னு சொல்லிட்டு 0-2. இந்த 2-3 தான் செஸ்ட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குது? 0.5. 0.5ங்கிறது ஹாஃப் ஷோல்டர். நம்ம ஃபுல் ஷோல்டர் இருக்கும், அதோட ஹாஃப். சரியா? இப்போ நாம் பண்ணுறது என்னது? பேசிக் நெக் லைன். பேசிக் நெக் லைன் அப்படிங்கும்போது வெறும் ஹாஃப் ஷோல்டர். இது வரைக்கும் நம்மளோட 0.5 எப்போவுமே ஹாஃப் ஷோல்டர் தான் இருந்திருக்கு. ஏன்னா இந்த கிட்ஸு ட்ரெஸ் ஃபுல்லாகவே நம்ம பேசிக் நெக் லைனில் தான் கற்றுக்கிட்டோம். பேசிக் நெக் லைன்னா என்ன? பின்னாடி வெறும் 1 இன்ச் வைக்கிறது, இல்லை 2 இன்ச். பெரியவங்களாக இருந்தால் 2 இன்ச், சின்ன பிள்ளைங்களுக்கு 1 இன்ச் வைக்கிறது. 1 இன்ச். அப்போது இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வெறும் ஹாஃப் ஷோல்டர். அப்போ பட்டுப்பாவாடை சட்டை அப்படின்னாலே நம்ம வெறும் என்னது பேசிக் நெக் லைனில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வைட் அண்ட் டீப் நெக் லைன், நம்ம மலையாளிஸ்லாம் நம்ம பெரிய பிள்ளைங்களுக்கு பார்த்துருப்போம். சின்ன பிள்ளைங்களுக்கு பேசிக் நெக் லைன் தான் பெஸ்ட்டு. ஆனால் பெரியவங்களுக்கு நல்ல டீப் நெக்லைன் பேக் அண்ட் ஃப்ரண்ட் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க சில படத்துலலாம் பார்த்தோன்னா. ஏன்னா நமக்கு இங்கே டைரெக்டாக போடுறதுலாம் கிடையாது. நம்ம வந்து கேரளாவில் இருந்திருந்தோம்னா பார்த்துருப்போம். பட் ஆனால் இங்கே என்ன, நமக்கு அப்படி நம்ம சினிமாவில் தான் பார்த்துருப்போம் அந்த மாதிரி போட்டிருக்கிறது. அப்போ என்னென்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் டீப் கொடுக்கலாம். அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கலை. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் தான் அடுத்தடுத்த வீக்கில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இப்போது நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட்டுப்பாவாடையோட லென்த்து அதெல்லாம் பற்றி கற்றுக்கோங்க. நெக்கு டீப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்யூச்சரில் வர கிளாஸை வச்சு அப்புறம் நீங்கள் டீப் நெக் வைக்கலாம், போட் நெக் வைக்கலாம். போட் நெக்கும் டீப் நெக்கும் நார்மலாக வைக்கிறது தான். பேசிக் நெக் லைன் வைக்கிறாங்க. போட்டும் டீப்பும் பட்டுப்பாவாடை சட்டையில் நார்மலாகவே வைக்க தான் செய்கிறாங்க. அதுவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, அப்போ நம்ம இங்கே 0.5 என்ன பண்ணுறோம்? ஹாஃப் ஷோல்டர். நம்மளோட ஃபுல் ஷோல்டர் என்ன? 8.5. 8.5ல் பாதி 4.25 இன்ச்சஸ். அதை தான் நம்ம 0.2 வைக்க போகிறோம். 0.5 வைக்க போகிறோம். ஓகே, 0.5. இப்போ 0.5 வச்ச உடனே இல்லை, 0.5 = 2.6 இங்கே வச்சதை அப்படியே இங்கே வச்சு பாக்ஸிங் பண்ணுறோம். இங்கேயும் 4.25. 0 இந்த இடத்துல இந்த நம்பர் என்ன? 6 போட்டு மேலே ஒரு கோடு. இப்போ ஜாயின் பண்ணி பாக்ஸிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தான் ஷோல்டர் ஸ்லோப் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஷோல்டர் ஸ்லோப்புக்கு நம்பர் என்ன? 5 to 6. ஓகே, அதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறோம்? இங்கே 1/2 இன்ச் ஃபார் ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருக்கோம். பட் இந்த 1 இயருக்கு 1/2 இன்ச் தேவைப்படுமா? தேவைப்படாது. 1/4 இன்ச் 0.25 கொடுத்தாலே போதுமானது. இந்த ஸ்லோப் வந்து ரொம்ப நம்மளை போல் அந்த பிள்ளைங்களோட ஷோல்டர் பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் நிற்கும். ரொம்பலாம் இப்படிலாம் நிற்காது, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். இன்னொன்று என்ன பர்பஸ் அவங்களுக்கு? இதையும் விட சின்ன பிள்ளைங்களாம் படுத்தே தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ரக்சர்லாம் வெளியில் தெரியாது. அதனால் ஒரு 1/4 இன்ச் ஸ்லோப் கொடுத்தாலே போதுமானது. சரியா? அப்போ இங்கேருந்து அடல்ட்டு கொடுக்கும்போது 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க. 5, 6 ஷோல்டர் ஸ்லோப் 1/4 இன்ச், 2 கோடு மட்டும். சரி, அடுத்த பாயிண்ட் என்ன? 2, 3. 1/4 செஸ்ட்டுங்கும் போது எவ்வளோ வந்தது? 4.5. அப்போ இங்கேருந்து 4.5 4.5 ப்ளஸ் 1 இன்ச் நம்ம கொடுக்குறோம். அப்போ 5.5. என்னடா ரொம்ப சின்னதாக வருதுன்னு பார்த்தேன். வெறும் 1/4 செஸ்ட் மட்டும் இல்லாமல் ஈஸ் கொடுக்குறோம். ஈஸ் ட்ரெஸ்ஸோட லூஸ். வெறும் பர்ஃபெக்டான பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு போட முடியாது.
ரொம்ப டைட். பட் போட முடியும் நம்மள மாதிரி அடல்ட்டுக்கு. அந்த மலையாளிஸ் போடுற மாதிரினா ஈஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் கூட கொடுத்தா போதும். ஏன்னா டைட் ஃபிட்டில் போடுவாங்க அவங்க. பட் நமக்கு கிட்ஸுக்கு அப்படிலாம் போட முடியாது. இன்னொன்று என்ன, உடனே வளர்ந்துருவாங்க. நீங்கள் இந்த மாதம் போட்டுட்டு அடுத்த மாதம் போட்டால் கூட நீங்கள் ரொம்ப லூஸ் இல்லாமல் தைச்சிங்க அப்படின்னா உங்களால் போட முடியாது. அப்படி இப்படி இருந்து போகும். அதனாலையும் நம்ம லூஸ் ஃபிட்டில் பண்ணுறோம். இன்னொன்று, சின்ன பிள்ளைங்க நம்மளை போல் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. டைட்டாக இருக்குது அப்படின்னா. இன்னொன்று, பட்டு பாவாடையில் ரொம்ப குத்தும். உள்ளக்குள்ளே இருக்கிற ஃபேப்ரிக்ஸ்லாம் ரொம்ப குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். லைனிங் மெயின் அது இது உள்ள ஒரு பெட்டிக்கோடு அப்படின்னு போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் லூஸாக போட்டாங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க. அவங்கள கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கலாம். அதுக்காக என்ன பண்ணுறோம், இங்கே 1 இன்ச் ஈஸ் கொடுக்குறோம். பட் அடல்ட்டாக இருந்தால் 1/2 இன்ச் ஈஸ் போதுமானது. 3 2 3 சரியா. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்ன, 010 நான் போட்டுட்டேன் ஆல்ரெடி. வேஸ்ட் லென்த்து 7 inches. 1 இயருக்கு 7 inches கொடுத்துட்டேன். அப்போ அடுத்த பாயிண்ட்டு 10 to 11 வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் என்ன, சேம் 18. அப்போ இதே 1/4 செஸ்ட்டு ப்ளஸ் 1 inch ஃபார் ஈஸ். அப்போ அதே 5.5 வருது. இன்னும் ஒரு 1 inch கொடுத்து என்ன பண்ணுறேன், டாட்டுக்கு இடம் கொடுக்குறேன். பட் ஆனால் இங்கே என்ன பண்ணுறேன், இது 1 year பேபி, ரொம்ப சின்ன பிள்ளையாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 1 inch டாட்டு தேவையில்லை. நமக்கும் 1 inch டாட்டு, பிறந்த குழந்தைக்கும் 1 inch டாட்னா ரொம்ப அன்ஷேப் ஆயிரும் ட்ரெஸ்ஸு. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு 1/2 inch. இது வந்து ஒரு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணுன்னு தான் நம்ம இங்கேயே கொடுக்குறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. எதுக்காக நம்ம கொடுக்குறோம், இந்த இடத்துல நமக்கு இப்படி ஒரு ஷேப் வருது. மேலே நமக்கு பல்காக இருக்கும், இங்கே சின்னதாக இருக்கும், அப்புறம் பெருசாக இருக்கும். அப்போ அந்த இடத்த கொஞ்சம் குறுக்கி நல்லா அழகாக அந்தந்த இடத்துல கேட்ச் பண்ணும்போது, அங்கங்கே டாட் பிடிக்கும்போது பர்ஃபெக்ட் ஷேப் கொடுக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு ப்ளவுஸ் போடுறோம் அப்படின்னா அங்கங்கே டாட் பிடிக்கிறோம். அப்போ தானே அந்த கப் ஷேப் நல்லா வருது. ஏன் ஓரமாக அப்படி பிடிச்சி தைச்சா அந்த ப்ளவுஸ் வராது, நல்லா இருக்காது. அதனால தான் இங்கேருந்து டாட், இங்கேருந்து டாட், இங்கேருந்து டாட்டுன்னு சுற்றி பிடிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம சைடில் இடம் கொடுத்துட்டு இந்த இடத்துல டாட் பிடிக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு ஷேப் கொடுக்கும். இங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையாகவே இருந்தால் கூட இந்த இடத்துல கொஞ்சம் உள்ளே வாங்கி வெளியில் வரும். போடும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் டாட்டே நம்ம கொடுக்குறது. 1 இயருக்கு நம்ம அவளை ரொம்ப பெருசாக கொடுக்கணும்னு தேவையில்லை, ஒரு 1/2 inch மட்டும் கொடுத்துக்கலாம் சரியா. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணோம், சேம் 5.5 தான் வரும் உங்களுக்கு. 1/4 வேஸ்ட்டு ப்ளஸ் 1 inch ஃபார் டாட்டு அண்ட் 1 inch ஃபார் ஈஸ். இங்கே வந்து 1/2 கொடுக்க. அப்போ 6 inches என்ன வரும், என்னோட 10 11 6 தானே பாருங்க, சொல்லுங்க. ஓகே, அப்போ இந்த 6. அப்போ என்ன ஆகுது, என்னோட செஸ்ட் லைனோட வேஸ்ட் லைன் வந்து வெளியில் போகுது. ஆனாலும் நான் டாட் பிடிக்கும்போது பர்ஃபெக்டாக உள்வாங்கி வந்துடும். இப்போ நம்மளை போல் ஒரு அடல்ட்டுக்கு சில நேரம் வரும், செஸ்ட் லைனோட வேஸ்ட் வந்து நமக்கு தொப்பை நிறைய இருக்குது, வயிறு பெருசாக இருக்குன்னா வேஸ்ட் லைன் வெளியில் தான் வரும். வெளியில் வந்தால் தப்பா அப்படின்னா அதை வந்து ட்ரெஸ்ஸு மேலேயோ கேல்குலேஷன் மேலேயோ தப்புன்னு சொல்ல முடியாது. அது நம்ம உடம்ப நம்ம ஒழுங்காக பார்த்துக்கல, அதனால் அது பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம இது பண்ணோம். அதுக்காக ஃபார்முலா தப்பு கிடையாது. நம்ம பாடி என்ன இருக்கோ அதுதான் அங்கே காட்டும். நம்மளோட மெஷர்மெண்ட் என்னவோ இங்கே செஸ்ட்டும் வேஸ்ட்டும் சேமாக இருக்குது, அதனால் அதோட டாட் வெளியில் போயிருக்கு. பட் நார்மலாக நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். இங்கே இதை பார்க்குறீங்க அப்படின்னா செஸ்ட் லைன்லேருந்து வேஸ்ட் லைன் உள்ள, வேஸ்ட்லேருந்து நம்ம வந்து ஒரு ஃபிகருக்கு கை காட்டுறோம்னாலே ஒரு தானாகவே ஒரு உள் வாங்கி வெளியில் போகுமா, அதுதான் நமக்கு அப்படியே இதாகிடுச்சு. பட் நமக்கு நம்ம உடம்ப கட்டுக்கோப்போட எக்ஸசைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வயிற்ற கொஞ்சம் உள்ளே தள்ளிடலாம். அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட், அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட். அந்தளவுக்கு நம்ம இருந்தால் ஓகே, இல்லைனாலும் ஓகே தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தச்சு நம்ம போட்டுக்கலாம் சரியா, பர்ஃபெக்டாக. ஓகே, அப்போ இந்த இடம் என்ன 11. ஓகே, இப்போ 12 13 அப்படின்னு சொல்லிட்டு சீட் லைன் அடுத்த பாயிண்ட்டை தானே, சீட் லைன். இப்போ வந்து 1/4 சீட்டு. இங்கேருந்து சீட்டுக்கு என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கு, 19 டிவைடட் பை 4. 4ஆல் ஏன் டிவைட் பண்ணுறோம், ஆமாம், இங்கே வந்து 4ல் ஒரு பகுதி. இப்போ பேக்கோட ஒரு 1/2 இங்கே இருக்குது, இதோட இந்த சைடு ஒன்று இருக்கும். அப்போ இங்கே 2, ஃப்ரண்ட்டில் 2. அப்போ 4ல் ஒரு பகுதி போடுறதுனால 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 4.75 ப்ளஸ்
சேம் ஈஸ் ஆன் செஸ்ட். செஸ்ட்ல 1 inch கொடுத்தோம், அதே 1 inch இங்கே கொடுக்குறோம். இப்போ 4.75 + 1 அப்போ 5.75. ஓகே, இப்போ இந்த இடத்துல 13. நான் இப்போ 1/4 கொடுத்துருந்தா, எனக்கு 1/4 இருந்திருந்தா இங்கே என்ன கொடுத்தனோ அதே இதை இந்த 1/4க்கு நம்ம கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக சேமாக வரும். சரியா? ஓகே, சரி. இப்போ நம்ம சைடில் வந்து இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே உள்ள அந்த இதெல்லாம் முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து நம்ம வேற என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு? மேலே 0.7 நெக் வித்தை மார்க் பண்ணல. நெக் வித் என்ன? 112 செஸ்ட். அது வந்து 1 something வருது. ஆனால் நம்ம என்ன ஒரு பேசிக்காகவே 2 inches வைக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல். 1.5. இப்போ 1.5 எப்படி வந்தது? செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணி இந்த இடத்துல நான் வைக்கிறேன். அது வந்து 1.5 வருது. பட் மினிமம் 2ஆவது வைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்? 0.7 2 inches. இது 7 2 inches பட் 7. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஜாயின் 7 and 6 ஷோல்டர் ஸ்லோப். இந்த ஷோல்டர் ஸ்லோப்பை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணோம்? ஆர்ம் ஹோல் வரைஞ்சிடலாம் அப்படியே. அண்ட் நெக்கும் வரைஞ்சிக்கலாம். பேக் நெக் டெப்த்து 1 inch. 1 inch தான் வைக்கணும். இங்கேருந்து 1 inch பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த இடத்துக்கு நம்பர் என்ன? 08. ஓகே, இப்போ இங்கே பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக் 1 inch தான் இருக்குது. ரவுண்ட் நெக் கொடுத்துக்கிறேன். அடுத்தது 6க்கும் 6' ஆர்ம் ஹோல் வரைகிறதுக்கு மிட் பாயிண்ட் வந்து பார்க்கணும். 6க்கும் 6' இன்ச் டேப் வச்சு 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்த எக்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு இடத்துக்கும் நம்பரிங் கொடுக்கும்போது புதுசாக பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இன் ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட்டு ஃபுல் 6 months இதே நம்பரை வச்சு தான் நம்ம கற்றுக்க போகிறோம். அது அப்படியே மெமரி ஆகி நின்றோம். புதுசாக இருக்கும்போது தான் கஷ்டம். எந்த ஒரு விஷயமும் புதுசாக கற்றுக்குறோன்னா கஷ்டமாக தான் இருக்கும். திரும்ப திரும்ப பண்ணும்போது தான் அது ஈஸியாகும். இந்த 6 மாதம் மட்டும் இல்லை, 6 மாதமும் புது போர்ஷன் தான் கற்றுக்க போகிறோம். புதுசாக தான் இருக்கும். பட் இந்த நம்பர்லாம் பழசாக தான் இருக்கும். இதே நம்பரை தான் கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு போக போகிறோம். சில இடங்களில் கொஞ்சம் மாற்றம் வரும். சரியா? ஓகே, இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வரைகிறதுக்கு 6x3. இங்கேருந்து ஒரு 1/2 inch ஒரு ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து எக்ஸுக்கு போயிடுறேன். அவ்வளோதான். இங்கே எக்ஸ்லேருந்து 6 வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஓகே, அடுத்தது வேஸ்ட்டில் டாட் வரைஞ்சிடலாம். டாட் மட்டும் மிஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுவோம்? டாட்டு ஒரு பொசிஷன் பார்க்கணும், வித்து பார்க்கணும், லென்த்து பார்க்கணும். சரியா? டாட் பொசிஷனுக்கு 10-11 லைனில் மிட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். அப்படி இன்ச் டேப்பை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா மிட் பாயிண்ட் வந்துடும். ஓகே, இப்போ இதோட லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமும் எவ்வளோ கொடுக்கணும்? 1/4 inch. நம்ம டோட்டலி ஹாஃப் தான் கொடுத்துருக்கோம். 1 inch நம்மளோட ஹேண்ட் அவுட்டில் இருக்குது. பட் ஆனால் 1 inch கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அது அடல்ட் கொடுக்கலாம். இது 1 year அப்படிங்கிறதுனால 1/2 inch கொடுத்துருக்கோம். அந்த 1/2 inch லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமும் மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துக்கு நம்பர் என்ன? லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். STR. ஓகே, சரி. இந்த டாட்டோட லென்த் ஆரம்பிக்கிறது மேலேருந்து 2 inch கீழே, முடிகிறது இந்த சீட் லைன்லேருந்து 2 inch மேலே. பட் ஆனால் இந்த ஃபார்முலா இங்கே அப்ளிகல் பண்ண முடியாது. ஏன்னா சின்ன பிள்ளைங்கிறதுனால ரொம்ப குட்டியாக இருக்குது உடம்பு. அதில் 2 inch தள்ளி வைக்கிறதுக்கு இடமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கேயே மொத்தமே 2.5 inch தான் இருக்குது. அப்போ 1/2 inchல தான் டாட்டே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நம்மளோட மைண்டை யூஸ் பண்ணி, நம்மளோட அறிவை யூஸ் பண்ணி இங்கேருந்து 1 inch மட்டும் கீழே இறக்கிக்கலாம். கீழே இருந்து இங்கேயும் அதே மாதிரி சேம் லைக் 1 inch மட்டும் மேலே ஏற்றிக்கலாம். ஒரு சின்ன டாட். ஓகே, இப்போ நம்ம டாட்டை நான் வரைஞ்சி காட்டுறேன். இந்த டாட் பேர் என்ன? ஸ்பிண்டில் டாட். இங்கேருந்து இப்படி, இங்கேருந்து இப்படி, அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே. ஓகே, இந்த பேர் தான் ஸ்பிண்டில் டாட் அப்படிங்கிறோம். லைட்டாக ஒரு மைல்டாக நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். அப்போ இதில் வந்து லைனிங்கும் வித் லைனிங்கும் பண்ண போகிறோம்.
எப்படி பண்ணுறது அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல இது வந்து 2 லேயர் சென்டர் பேக் சிபி சென்டர் பேக் 2 layers 2 செப்பரேட் லேயர்ஸ். இந்த இடத்துல 1/2 inch சீம் அலவன்ஸ் விடணும். இந்த பேட்டர்னில் எங்கேயுமே சீம் அலவன்ஸ் இல்லை, நான் கொடுக்கல, எப்போவுமே நம்ம கொடுக்கறது கிடையாது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக 1-2 இடத்துல தான் ஹோல் 6 monthலேயும் சில இடங்களில் மட்டும்தான் கொடுப்பேன், மற்ற இடத்துல நம்ம கொடுக்கறது கிடையாது. இங்கே சீம் அலவன்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். 1/2 inch, shoulder 1/2 inch, armhole 1/2 inch. கரெக்ட். சைடுல இருந்து 3/4 inch or 1 inch. 3/4 or 1 கீழே 1/2 inch or 1 inch. 1 inchனா டபுள் ஃபோல்ட் பண்ணுவோம். இந்த பட்டுப்பாவாடை சட்டையை பொறுத்த அளவுக்கு கீழே வந்து ஒன்று பார்டர் இருக்கும், தைக்காமல் அப்படியே பார்டரை விட்டுருவோம், அப்போ சீம் அலவன்ஸே வேண்டாம். இப்போ சில இடங்களில் லைனிங் மெயின் வச்சு திருப்புற மாதிரி இருக்கும், அப்போ 1/2 inch கொடுப்பீங்க. இல்லைன்னா ஒரு பார்டர் ஃப்ளீட்டட், இப்போ பார்த்தீங்கன்னா சில பட்டுப்பாவாடையில் இப்போ என்ன இருக்குது, வேஸ்ட் வரைக்கும் பாடிஸ் போட்டு கீழே ஃப்ளீட் பண்ணுவாங்க. இல்லைன்னா இங்கே வந்து இந்த இது பெட்டல்ஸ் மாதிரி இங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி பேட்டர்னுக்கு என்ன பண்ணுவோம், இந்த வேஸ்ட் வந்து இந்த பெட்டல் தனியாக அட்டாச் பண்ணணும். நம்ம 1/2 inch சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். இல்லை ஒன்றுமே இல்லை, நான் அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணி தைக்க போகிறேன் இந்த இடத்துல அப்படின்னா 1 inch சீம் அலவன்ஸ். இப்போ என்ன தைக்க போகிறோங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான சீம் அலவன்ஸை இங்கே கொடுக்கணும். பட் நெக்கு ஷோல்டர் ஆர்ம் ஹோல் இங்கே 1/2 inch அது மாறாது. அதை மாதிரி பேக்கில் இங்கே ஓப்பனிங்காக 1/2 inch அதுவும் மாறாது. தனியாக ஒரு ஸ்ட்ரிப் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இதில் பண்ண மாதிரி தனி ஸ்ட்ரிப் வைக்க போகிறோம், லைக் ஒரு ப்ளவுஸோட இது மாதிரி. ஓகே, அதுதான். கட் பண்ணலாமா? ஓகே, இந்த பேட்டர்ன் மேக்கிங் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்மளோட கிளாஸ் இருக்கும். இது வந்து ஒரு டெமோ பர்பஸில் தான் நான் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஃபுல் கிளாஸ் வேணும்னா நம்மளோட ஆப்பில் இருக்குது, செக் பண்ணுங்கள். இல்லை டீட்டெயில் ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, இதுலேருந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு வந்து நான் எப்படி போடுறதுமே, ஃப்ரண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோ க்ராப் டாப் போட்டிருந்தேன், அதோட ஃப்ரண்ட்டுக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். நிறைய ஃபுல் வீடியோஸ் வந்து நான் இப்போ போட்டுட்ருக்கேன். நம்மளோட கிளாஸ்க்கு எடுக்கிறத உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என் கிளாஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை என்னோடய ஸ்டூடெண்ட்டே வந்து மேம் அதில் பார்த்தா நல்லாயிருக்கும், உங்களை முடிஞ்சு போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசாக ஏதாவது நீங்கள் எதாவது பேசுகிறீங்களா, ஏதாவது ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்குறீங்களா, அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க. அதனால சரி அவங்களுக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இல்லை என்னோடய கிளாஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோலாம் நம்ம வந்து போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம கட்டிங் வந்து இங்கே கீழே 12-13 போகிறேன். அப்படியே சைட் சீம், ஆர்ம் ஹோல், கட் பண்ணிவிட்டு ஷோல்டர், நெக் வந்து இப்போ வெட்டலை, நாச்சிங் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு நெக் வெட்டிட்டு அப்புறம் வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ்லேயும் ஒரு நாச்சிங் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட்டுக்காக. அண்ட் வேஸ்ட் லைன் எங்கே இருக்குதுன்னு தெரியணுங்கிறதுக்காக வேஸ்ட் லைன்லேயும் நாச்சிங் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு டாட் கிடையாது, அதனால் உள் வாங்கி வரைய வேண்டியது இருக்கும் அதுக்காக. சரியா? இப்படி தான் நம்மளோட பேட்டர்ன் மேக்கிங், பேக் பேட்டர்ன் மேக்கிங் இருக்கும்.